ஏம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நேற்று வீடியோ போடல பற்றியலாம், அதனால சரி இன்றைக்கியாச்சும் எதையாவது எடுத்து வீடியோ போடும் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்தது தான். ஏன்னா எங்கே எடுக்கனே தெரியலை, இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலேஜில் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு வர சொல்லிட்டாங்க. ஏன்னா பிள்ளைகளை பற்றி குறை சொல்கிறதுக்குன்னே பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று வச்சு வர சொல்லி எதையாவது குறை சொல்லுவாங்க. சரி சரி இனிமேல் பிள்ளைகள் செய்யாது அப்படின்னு சொல்கிறது தான் வேலை. 40 பேருக்கும் தனித்தனியாக மீட்டிங் வைக்காம ஐயா அம்மா சரி அதுக்கே சரியான டைம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வர வழியில் அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு போக வேண்டிய வேலை, அப்புறம் காய்கறி வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரை வேறு செருப்பு அவளுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி செருப்பு பிஞ்சிருது. அதனால் அவளுக்கு செருப்பு எடுக்க வேண்டிய வேலை. இத்தனை வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வீடு வந்து சேர்ந்தோம். இந்த ரேஷன் கடையில் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, இன்னும் ஃப்ரீயாக தராவலாம் இல்லை குறைச்ச விலைக்கு தராவலாம். நானே எந்த கடையில் விலை கம்மின்னு பார்த்து அங்கே போய் வாங்குவேன். இவ்வியன்னா அதே ரேட்டை போட்டு வாங்குறதுக்கு வாங்கிக்கோங்க. அப்புறம் என்ன செய்ய, ஒரு ரைபாய் சோப்பு 2 சேமியாவும் தான் வாங்கினேன். வேறு என்ன தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த காய்கறி விற்க விலையை பற்றியெல்லாம் ஐயா அம்மா இந்த தேங்காய்க்கு வந்து மவுசு சரியான மவுசுமா. ஆனால் தேங்காய் போடாமல் ஏதாவது கூட்டு வைக்க முடியுதா? பெரும்பாலும் குழம்புக்கும் எங்கள் ஊரில் தேங்காய் போடுவாங்க. ஆனால் நான் பெரும்பாலும் குழம்புக்கு தேங்காய் போடுறதை நிறுத்திட்டேன். ஆனால் கூட்டுக்கு தேங்காய் இல்லாமல் சாப்பிட முடியல. நான் கேட்ட வரைக்கும் வெறும் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, வெங்காயத்தை போட்டு தாளித்து தான் பொரியல் பண்ணுதாக சில இடத்துங்களில். ஆனால் நம்ம ஊர் சைடு அப்படி கிடையாது. தேங்காவை திருகி இல்லாட்டி இந்த ஜீரகம் போட்டு அரைச்சி போட்டால் தான் அந்த கூட்டுக்கே ஒரு மவுசு மாதிரி இருக்குது. அதனால தேங்காய் அதுக்கப்புறம் எப்போது பிள்ளைகளுக்கு இந்த புட்டு செஞ்சால் இல்லைன்னா இடியப்பம் செஞ்சாலும் நமக்கு தேங்காய் தேவைப்படுது. அதனால தேங்காய் நம்ம வாழ்க்கையில் ஒன்றாயிட்டு அது ஒன்றும் செய்ய முடியாது. விலை கூடுனாலும் குறைஞ்சாலும் நம்ம அதை வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோதான். நம்ம இந்த ரேட்டு வந்து அலைச்சலே நமக்கு பெரிய அலைச்சலாக இருக்கும். அதுக்கே எப்போ எங்கே விழுவோன்ட்டு வரும். ஆனால் அதை வந்ததுக்கப்புறம் இந்த ரேஷன் கடைக்கு போனதை எடுத்து வைக்கிறது, அப்புறம் இந்த காய்கறி எடுத்து வைக்கிறதுன்னு அது தனிப்பட்ட வேலை இருக்குமா, அது இன்னும் மூச்சு திணறுது பார்த்துக்கிடுங்க. வேறு என்ன செய்ய, கொஞ்சம் கையோடு எடுத்து வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு இடுப்பு வழியோட அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காப்பி போட வந்தாச்சு. இன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடு நிறையா இருக்குது. இந்த புளி குழம்பு சாப்பாடு கூட்டு இருக்குது. அதனால் காப்பிக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுள்ள சப்பாத்தி இருந்துச்சா, அதை நல்லா பொரித்து எடுத்துகிட்டு இது ஒரு புது ஸ்நாக்ஸை நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை உடனே காப்பியை போட்டு அந்த சப்பாத்தி வச்சு காப்பியை குடித்தாச்சு. அதனால் நைட்டுக்கு இனிமேல் வேலை பார்க்க வேண்டிய வேலை இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அவ்வளோதான்.